Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து டைட்டானிக் மாடல் நைட்டி வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த நைட்டியோட பார்ட் 1 கட்டிங் வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே மேல ஐ பட்டன்லயே லிங்க் இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடயும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி வந்து நைட்டி தைக்கிறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேல இருக்கிற அந்த யோக் பார்ட் தான் வைக்க போறோம். யோக் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு பீஸ் இருக்கும். சைட்ல வந்து நமக்கு ஸ்லீவும் ஷோல்டரும் சேர்ந்த மாதிரி தான் இந்த நைட்டி மாடல்ல இருக்கும். சென்டர்ல வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு 2 கிளாத் சேர்த்து இருக்கும். அதே மாதிரி ஸ்லீவுக்கும் அதே மாதிரி 2 கிளாத் இருக்கும். இதுல வந்து பைப்பிங் பண்றதுக்கு நான் பிளாக் கலர்ல பைப்பிங் த்ரெட் வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நானே கிளாத் வச்சு ரெடி பண்ண பைப்பிங் த்ரெட் தான். இந்த மாதிரி ரெடிமேட் த்ரெட் பைப்பிங் வந்து எப்படி தைக்கிறதுன்ற வீடியோ வந்து நான் லாஸ்ட் வீடியோவா அப்லோட் பண்ணிருந்தேன். அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்ப இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பைப்பிங் பண்ணிக்கலாம். நம்ம சைட்ல வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணி விட்டுருந்தோம்ல, நாச்சஸ் கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து வச்சு தைக்க போறோம். ஸ்லீவ்ல வந்து அடியில இருந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உள்பக்கம் ஃபுல்லாவே பைப்பிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நமக்கு செஸ்ட் லைன் எந்த இடத்துல முடியுதோ அங்க இருந்து மட்டும் நம்ம பைப்பிங் வச்சா கரெக்டா இருக்கும். 4 லேயர்லயும் வந்து நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம். எந்த இடத்துல நம்ம அந்த நாச்சஸ் கட் பண்ணிருக்கோமோ அந்த பாயிண்ட் எல்லாத்தையும். அப்பதான் கீழே இருக்கிற பார்ட்டோட ஜாயின் பண்றப்ப ஈஸியா இருக்கும். வந்து ஸ்லீவ் ரவுண்ட வந்து மடிச்சு தச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 ஃபோல்டு கொடுத்து மடிச்சு தச்சுக்கிறேன். மாடல் நைட்டில நமக்கு ஷோல்டரும் சேர்த்து ஜாயின் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதனால ஸ்லீவ் வந்து கீழே மடிச்சு தச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க 2 ஸ்லீவ்லயும். அதுக்கப்புறம் இந்த சைட்ல இருந்து நம்ம பைப்பிங் வச்சுட்டு இந்த பக்கம் செஸ்ட் லைன் எந்த இடத்துல முடியுதோ அது வரைக்கும் இங்க வரைக்கும் கொண்டு வந்து நம்ம பைப்பிங் வச்சு தச்சு விடணும். துணியோட நல்ல பக்கத்துக்கு மேல எடுத்துக்கோங்க. பைப்பிங் த்ரெட் வந்து உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ரா எட்ஜஸ் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு தையல் போடணும். துணியோட நல்ல பக்கம் வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறம் இதை உள்பக்கம் வச்சு தைக்க போறோம். நம்ம பைப்பிங் த்ரெட் வந்து கிராஸ் பீஸ்ல வச்சு தச்சிருக்கிறதுனால இது ஈஸியாவே வந்து கிராஸ் லைன்ல எல்லாம் வளைவுகள் எல்லாத்துலயும் வந்து நல்லாவே திரும்பி கொடுக்கும். உங்களுக்கு திருப்ப முடியல, கரெக்டா வந்து பைப்பிங் த்ரெட்ல ஊசி வந்து படுற மாதிரி இருக்கு அப்படின்னா வந்து நீங்க பைப்பிங் த்ரெட் வச்சு தைக்கிறீங்களா அந்த கிளாத்தை மட்டும் லைட்டா வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பனா உங்களுக்கு அந்த வளைவுகள்ல இன்னும் திருப்பி தைக்கிறதுக்கு ஈஸியாவே இருக்கும். தைக்கும் போதே கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த மேல இருக்க பைப்பிங் த்ரெட் கிளாத் மட்டும் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கீழே இருக்க கிளாத் கட் பண்ணல, மேல இருக்க அந்த பைப்பிங் த்ரெட் கிளாத் மட்டும் தான் கட் பண்ணி விடுறேன். நம்ம போட்டிருக்கிற தையலை கட் பண்ணிடாம இந்த மாதிரி சின்ன சின்னதா அந்த வளைவுகள் வர்ற இடத்துல மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. வந்து உள்பக்கமா திருப்பி தைச்சோம்னா நமக்கு இந்த பைப்பிங் மட்டும் அந்த த்ரெட் பைப்பிங் மட்டும் நமக்கு வந்து வெளியில அழகா இந்த மாதிரி தெரியும். இதே மாதிரி அந்த சென்டர் பீஸ்லயும் நம்ம பைப்பிங் வச்சு தச்சுக்க போறோம். சென்டர்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு 2 கிளாத் இருக்கும். 2லயும் ராங் சைடு மார்க் பண்ணிட்டு முதல் நம்ம வச்சு தச்ச மாதிரி பைப்பிங் த்ரெட்டை மேலையும் கீழையும் வச்சு தச்சு எடுத்துக்க போறோம். மேல தைக்கும் போது பைப்பிங் த்ரெட் வந்து உள்பக்கம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கீழே தைக்கும் போதும் அதே மாதிரியே பைப்பிங் த்ரெட் வந்து உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு தச்சுக்கோங்க. ரா எட்ஜஸ் எல்லாமே வந்து வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி தச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதுலயும் அதே மாதிரி அந்த வளைவுகள் வர்ற இடத்துல எல்லாம் வந்து பைப்பிங் த்ரெட் அந்த கிளாத் வந்து சின்னதா வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து இப்ப மடிச்சு தைச்சோம் அப்படின்னா நமக்கு பைப்பிங் த்ரெட் அளவுக்கு மட்டும் வெளியில தெரியும். இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட்டை ஒட்டி வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் சிங்கிள் ஃபூட் வச்சு தான் எல்லாமே வந்து தச்சு விடுறேன். பைப்பிங் வச்சு தச்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம சிங்கிள் ஃபூட் தான் வந்து மிஷின்ல ஃபிட் பண்ணிருக்கணும். இதே மாதிரி இந்த சைடும் மடிச்சு தச்சுக்கலாம். 2 கிளாத்லயும் அதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இந்த ஸ்லீவோட சேர்த்து நம்ம இந்த சென்டர் பார்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண போறோம். ஜாயின் பண்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்டர் பார்ட் கட் பண்ண இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதே இடத்துல வச்சு நம்ம ஜாயின் பண்ண போறோம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பின் பண்ணிக்கோங்க.
ஒரு சைடு வந்து ஒரு ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும், இன்னொரு சைடு வந்து இன்னொரு பார்ட் எடுத்து வச்சு அதே மாதிரி ஜாயின் பண்ணணும். இப்ப அந்த ஸ்லீவோட இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பேக் சைட் பார்ட்டோட அந்த சென்டர் பீஸ் இருக்கும், அதை அதே மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். அதுலயே நம்ம மார்க் பண்ணிருக்கிற இடத்துல அதே மாதிரி வச்சு பின் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டர் பீஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அந்த பைப்பிங் கிளாத் வந்து வெளியில வராம இருக்கிறதுக்காக ஒரு ஃபுட் இடைவெளியில இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஸ்லீவோட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஸ்லீவோட சேர்த்து அட்டாச் பண்ணும்போது பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டுக்க போறோம். எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல அந்த சென்டர் பீஸ் எடுத்து வச்சு சேர்த்து வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்ப இந்த சைடு வரும்போது அந்த சென்டர் பார்ட்டோட இன்னொரு பீஸ் இருக்கும்ல, அதை கரெக்டா வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு மார்க் பண்ணிருக்கிற இடம் வந்து இந்த இடத்துல கரெக்டா முடிகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி பின் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம்ல, இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் எடுத்து இந்த சைடு ஜாயின் பண்ணணும். இப்போ ஒரு தையல் போட்டிருக்கோம், நம்ம கீழே ஸ்கர்ட் பார்ட்டோட சேர்த்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து அந்த மேல இருக்க யோக் பார்ட் மட்டும் தச்சு முடிச்சுட்டேன். சென்டர் பீஸோட சைட்ல இருக்கிற ரெண்டு ஸ்லீவ் பார்ட்டும் சேர்த்து தச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம கீழே இருக்கிற அந்த ஸ்கர்ட் பார்ட் நம்ம கட் பண்ணிருந்தோம்ல நைட்டிக்கு, அதை வந்து ப்ளீட் வச்சு எப்படி இதோட ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். கீழே கட் பண்ணியிருந்த கிளாத் வந்து 4 லேயர்ல இருக்குல்ல, அதுல ஒரு துணி வந்து நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் ஒரு துணி வந்து பேக் பார்ட்டுக்கும் இருக்கும். ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சுக்கலாம். ராங் சைட் மார்க் பண்ணிட்டு ரெண்டையும் தனித்தனியா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு துணியில வந்து நம்ம சென்டர் நாச் கட் பண்ணியிருந்தோம்ல, அது வந்து கரெக்டா இந்த இடத்துல சென்டர்ல ஜாயின் பண்ணணும். நம்ம ஒரு கர்வ் லைன் போட்டு கட் பண்ணியிருந்தோம்ல, அது வந்து மேல இருக்க அந்த யோக் பார்ட்லயும் கர்வ் லைன் எந்த இடத்துல வருதோ அங்கதான் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகணும். பாதியா நான் வந்து 2 துணியையும் மடிச்சு வச்சிருக்கேன். இது போக முன்னாடி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கிளாத் எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ளீட் வச்சு தைக்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்டர் பார்த்து கரெக்டா வந்து பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுட்டும் தைக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க ப்ளீட் வச்சுட்டும் தைக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பின் பண்ணி தைக்கிறது எப்படின்றத சொல்லிடுறேன். கீழே இருக்க ஸ்கர்ட் பார்ட்டோட சென்டரும் மேல இருக்க யோக் பார்ட்டோட சென்டரும் கரெக்டா இருக்கிற மாதிரி பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வளைவு லைன் வருதுல, அதை வந்து கரெக்டா அந்த ஸ்லீவ்ல அந்த எட்ஜ் வர்ற இடத்துல வச்சு பின் பண்ணிக்கோங்க. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைப்பிங் எந்த இடத்துல முடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல தான் நமக்கு துணி முடியும், அதையும் சேர்த்து வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு துணி மேல தையல் விழுகிற அளவுக்கு வச்சு பின் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் அதே மாதிரி பின் பண்ணிக்கணும். நடுவுல எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் தான் நம்ம இந்த மாதிரி சுருக்கம் வச்சு தைக்க போறோம். இந்த இடத்துல இந்த சைடும் அதே மாதிரி அந்த வி ஷேப்ல வர்ற அந்த கர்வ் லைன் வந்து நமக்கு கையோட போய் கரெக்டா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். கரெக்டா 1/2 இன்ச் துணி வந்து மேல இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இப்ப சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பக்கமும் எக்ஸஸா துணி இருக்கும், இந்த சைடும் எக்ஸஸா துணி இருக்கும். இது ரெண்டையும் தான் நம்ம சுருக்கம் வச்சு இந்த இடத்துல தைக்க போறோம். சுருக்கம் வச்சு இந்த மாதிரி தச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது உங்களுக்கு வந்து பின் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சு தைக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்டே நீங்க வந்து ப்ளீட் வச்சுட்டு தச்சுக்கோங்க. அது எப்படின்றது பார்க்கலாம். இப்ப நமக்கு சென்டர்ல அந்த ஒரு கர்வ் ஷேப் இருக்கு பாத்தீங்களா, ஒரு சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்னதா ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியான அளவுல துணியை உள்பக்கமா மடிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா வச்சு ப்ளீட் ஃபர்ஸ்ட் வந்து ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. சென்டர் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத தெரியற மாதிரி ப்ளீட் வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ப்ளீட் வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப இதுக்கு மேல நம்ம யோக் பார்ட் தச்சு வச்சிருக்கோம்ல, அதோட சென்டர் கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேட்ச் பண்ணி பின் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாவே வந்துரும். அதுக்கப்புறம் அது மேல வச்சு அப்படியே தச்சிட வேண்டியதுதான். இது வந்து ஈஸியான ஒரு மெத்தடு.
நீங்க ஃபர்ஸ்டே பின் பண்ணிட்டு தைக்கும் போதே ப்ளீட் வச்சுட்டே தைக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளீட் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு கூட இந்த மாதிரி மேல வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டர் வந்து கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. நம்ம பைப்பிங் வச்சு தச்சிருக்கோம்ல சைட்ல, அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க தைக்கிறதுக்கு. இப்பயும் நம்ம பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே தான் நம்ம வந்து தையல் போடுறோம். நம்ம என்ன ஷேப்ல கட் பண்ணிருந்தோமோ அதே மாதிரியே தச்சு விட போறோம். இப்ப ஒரு சைட்ல இருந்து ஆரம்பிச்சு 2 துணியையும் சேர்த்து நம்ம வந்து தச்சு விட்டாச்சு. இப்ப நமக்கு வந்து ஜாயிண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உள் பக்கம் திருப்பி பார்க்கலாம். இப்ப நான் 2 சைடும் நான் இந்த மாதிரி ப்ளீட் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இந்த இடத்துல இப்ப நமக்கு வந்து ஒரு தையல் தான் போட்டிருக்கோம். ஒரு ஃபூட் இடைவெளியில இன்னொரு தையல் போட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 துணியும் நல்லா சேர்த்து தச்ச மாதிரி ஆயிரும். ஸ்லீவ் பார்ட்ல அப்படியே ஃபுல்லா வந்து ஒரு ஃபூட் இடைவெளியில தையல் போட்டு எடுத்துக்கோங்க 2 சைடும். சென்டர்லயும் வந்து நம்ம அந்த ப்ளீட் வச்சு தச்சிருக்கோம்ல அந்த இடத்துலயும் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சைட்ல வந்து ஃபிட்டிங் லைன் ஜாயின் பண்ண போறோம். சைட்ல நமக்கு ஸ்லீவ் ரவுண்டுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு சைட்ல வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டா தச்சு விட்டுற வேண்டியதான். ஒரு 1/2 இன்ச்ல இருந்து 3/4 இன்ச் அளவுக்கு துணி இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும் நைட்டிக்கு. மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 பக்கமும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இருக்கிற துணியை வந்து நம்ம மடிச்சு தைக்கணும். கீழே வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஹைட்டுக்கு நம்ம மடிச்சு தச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த அளவுக்கு வேணும்னா இந்த அளவுக்கு மடிச்சுக்கலாம். இல்ல பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஹைட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த அளவுக்கு பட்டையா கூட மடிச்சு தச்சுக்கலாம். இப்ப நடுவுல போ மாதிரி வச்சு தைக்கிறதுக்கு நான் 2 இன்ச் அகலத்துக்கு துணி எடுத்திருக்கேன். கீழே அந்த போக்கு வச்சு தைக்கிறதுக்கு 2.5 இன்ச் அகலத்துக்கு அந்த பிளாக் கலர் துணி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நீங்க நார்மலா நம்ம பைப்பிங் ரோப் வந்து பிளவுஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரியும் தைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சாதாரணமா 3 மடக்கு மடக்கிட்டு அதுக்கப்புறம் மடிச்சு தச்சுக்கலாம். நம்ம பிளவுஸ் ரோப் தைக்கிற மாதிரியும் தச்சுக்கலாம். அது வந்து இன்னும் நல்லாவே நமக்கு மெல்லிசா இருக்கும். இது வந்து கொஞ்சம் பட்டையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து மடக்கி வச்சு 5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா நமக்கு இந்த போ வந்து ஒரு 10 இன்ச் அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்னதாவோ பெருசாவோ கட் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் ரோப்ல எல்லாம் வச்சு தச்சு விடுவோம்ல அதே மாதிரியே வச்சு தைக்க போறோம். துணியை கிராஸ் அந்த மாதிரி மடக்கிட்டு கீழே வந்து தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரிவர்ஸ்ல திருப்பினீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பெல் ஷேப்ல கிடைச்சிரும். 2 சைடும் நான் இந்த மாதிரி தச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த போ மாதிரி நம்ம இதை எப்படி ரெடி பண்றதுன்னா ஸ்ட்ரைட்டா வந்து அந்த ரோப்பை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிராஸா பிடிச்சுக்கோங்க. எக்ஸ் ஷேப்ல பிடிச்சுக்கோங்க ஒரே ஹைட்டுக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த எக்ஸஸா இருக்கிற துணியை இந்த மாதிரி போ மாதிரி வச்சுட்டு சென்டர்ல வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 துணியையும் சேர்த்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. வந்து நம்ம நைட்டில சென்டர் பார்ட் வந்து நம்ம பேட்ச் பண்ணிருக்கோம்ல அந்த இடத்துல 2 பக்கத்துல ஏதாவது ஒரு சைடுல வச்சு தச்சுக்கோங்க. நமக்கு வந்து இந்த நைட்டி வந்து ஃபுல்லாவே தச்சு முடிச்சாச்சு. டைட்டானிக் மாடல் நைட்டி வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த மாடல் நைட்டி வந்து கட் பண்ணி தச்சு பாருங்க. எப்படி இருந்தது அப்படின்றதை வந்து கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல நம்ம சேனல் பேஜஸ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.